கர்த்தருக்கு பயப்படுதல், the fear of the Lord. இன்னைக்கு அது ரொம்ப பிள்ளைங்களுக்கு இல்லை. வாலிப பிள்ளைங்கனாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லாதனால தான் அவரோட பிரச்சனை. சரியா? ஆனால் நிறைய வசனம் சொல்லியிருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல். ஏதாவது வசனம் சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? ஞானத்தை, ஞானத்திற்கு ஆரம்பம். ஞானத்திற்கு வேறமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீ சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீ சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அப்படின்னா தண்ணி, ஊற்று தண்ணி எப்போ முடிஞ்சுட்டுனா 24 hours இருக்கிறவங்க வீட்டில் தண்ணி இருக்குன்னா எவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுனா அவங்க வாழ்க்கை அப்படி பப்ளிங் வித் ஜாய் அப்படி இருக்கும். சரியா? அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக. ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? ஆயுசு நாட்களை பெருகப்படும். அப்படின்னா ரொம்ப நாள் வாழலாம். ஆண்டவருக்கு பயந்து இருந்தா நிறைய நாள் இருக்கும். சரியா? ஸோ இப்படி நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள். ஸோ நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு உள்ள. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க, ஃபியர் ஆஃப் த லார்டை எனக்கு தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்தா நம்ம மற்றவங்களுக்கு பயப்பட மாட்டோம், தைரியமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு பயந்தா பிசாசு நம்மளை பார்த்து ஓடிடுவான், ஐயோ இவன் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கணும். சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? நம்ம எல்லாரும் கை குப்பி கண்ணை மூடி, இசப்பா எங்களுக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை தாங்க. அன்பி தகப்பனே, இந்த அருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க சுவாமி. இன்றைக்கு அதுதான் மிக மிக தேவை. உமக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைங்க வாழ்ந்திருக்கலாம், உயர்ந்திருக்கலாம், அவங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். Lord, protect them, preserve them, provide them with all the heavenly blessings right from this day. The fear of the Lord அவங்க உள்ளத்தில் இருக்கட்டும் சுவாமி. அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும் அவங்க எதிர்காலங்கள் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே.